இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி பெரம்பலூர் மாவட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் வரைவு வாக்காளர் பட்டியலை பெரம்பலூர் மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டறையில் வெளியிட்டார். பெரம்பலூர் மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்த முகாமில் கணக்கெடுப்பு கட்டம் மற்றும் வாக்குச்சாவடிகள் மறுசீரமைப்பு ஆகியவற்றை ஒருங்கிணைந்து புதிய வாக்குச்சாவடிகள் வாரியாக வெளியிடப்பட்டுள்ள வரைவு வாக்காளர் பட்டியலில் 147 பெரம்பலூர் தனி சட்டமன்ற தொகுதியில் உள்ள 386 வாக்குச்சாவடிகளில் மொத்தம் 2,80,566 வாக்காளர்களும் உள்ளனர். இதில் 1,36,304 ஆண் வாக்காளர்களும் 1,44,235 பெண் வாக்காளர்களும் 27 மூன்றாம் பாலின வாக்காளர்களும் உள்ளனர். இதில் இறந்து போன வாக்காளர்கள் 12,965 பேர், இன்னார் என்று அறிய இயலாத வாக்காளர்கள் 4,340 பேர், நிரந்தரமாக வெளியேறியவர்கள் 10,329 பேர், இரட்டை பதிவுள்ள வாக்காளர்கள் 1,725 பேர், இதர 17 பேர் என மொத்தம் 29,376 வாக்காளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். மேலும் 148 குன்னம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள 345 வாக்குச்சாவடிகளில் மொத்தம் 2,60,376 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் 1,28,817 ஆண் வாக்காளர்களும் 1,31,556 பெண் வாக்காளர்களும் 3 மூன்றாம் பாலின வாக்காளர்களும் உள்ளனர். இதில் இறந்து போன வாக்காளர்கள் 995 பேர், இன்னார் என்று அறிய இயலாத வாக்காளர்கள் 636 பேர், நிரந்தரமாக வெளியேறியவர் 7,732 பேர், இரட்டை பதிவுள்ள வாக்காளர்கள் 1,801 பேர், இதரர் 8 பேர் என மொத்தம் 20,172 வாக்காளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். ஆக மொத்தம் 2 தொகுதிகளையும் சேர்த்து மொத்தம் 49,548 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்திய தேர்தல் ஆணையம் 1/1/2026 தகுதி நாளாக கொண்டு 18 வயது பூர்த்தியடைந்துள்ள வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்கும் வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் திருத்தம், பெயர் நீக்கம், முகவரி திருத்தம் உள்ளிட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளவும் 19/12/2025 முதல் 19/2/2026 வரை வாக்காளர் பதிவு அலுவலகம், உதவி வாக்காளர் பதிவு அலுவலகங்கள், வட்டாட்சியர் அலுவலகங்கள் ஆகிய இடங்களில் விண்ணப்பங்கள் பெறப்படும் என மாவட்ட தேர்தல் அலுவலர், மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது.